அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் கலைஞராக பலருக்கும் பிரபலமான செஃப் தாமு விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமாக இருக்கிறாரு. இவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் நின்று கொண்டு இருப்பதால் வந்த பிரச்சனைகள் குறித்து பேசியிருந்திருக்கிறாரு. இப்போ அந்த வீடியோ தான் இணையத்தில் ரொம்ப வைரலாகவும் போயிட்டுருக்குங்க. அதை பற்றின வீடியோ புது நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு பெயர் போன விஜய் டிவி பல ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை புதிதாக தொடங்கி வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அதில் ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற்றுவிட்டால் தொடர்ந்து பல சீசன்களும் தொடங்குவது வாடிக்கையாக இருந்தது. அந்த வகையில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி முதல் சீசனில் இருந்து இப்போது 5வது சீசன் வரைக்கும் நடுவராக செஃப் தாமு இருந்து வந்துட்டுருக்காரு. இவர் இதற்கு முன்பு வெங்கடேஷ் பட்டுடன் இதே விஜய் டிவியில் கிச்சன் சூப்பர் ஸ்டார் என்ற நிகழ்ச்சியிலும் கலந்திருந்தார். இந்த நிலையில் குக் வித் கோமாளி 5வது சீசன் தொடங்கப்படும் பொழுது வெங்கடேஷ் பட்டை தொடர்ந்து தாமுவும் தான் இந்த சீசன்லேருந்து விலக போகிறேன் என கூறியிருந்தார். ஆனால் பிறகு அந்த வீடியோவை டெலிட்டும் செஞ்சுருந்தார். 5வது சீசனில் இருந்திருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் செஃப் தாமு அவருடைய உடலில் இருக்கும் பிரச்சனை குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருக்கும் நிலையில் அது இணையத்தில் ரொம்ப வைரலாக பரவி இருந்ததுங்க. அதில் அவர் பேசும்பொழுது இந்த துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 35 வருடங்கள் ஆயிடுச்சு. வந்ததுலேருந்தே நாள்தோறும் 15 நேரம் நிற்க வேண்டியது இருப்பதால் மூட்டு வலி வந்துருச்சுன்னு சொல்லி கூறியிருக்கிறாரு. அதிலும் 18 மணி நேரம் வேலையில் 15 மணி நேரம் முழுவதும் நின்று கொண்டே இருப்பதாகவும் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி ஷூட்டிங்கில் ஒரு முறை நான் கீழே விழுந்துட்டேன். அதுலேருந்து அவரால் அதிக நேரம் நிற்க முடியலைன்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரம் நின்றாலே கால் வலி வந்துடுது. அதனால் இப்போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நிற்பதுமாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருப்பதாக ஒரு பேட்டியில் தாமு பேசியிருந்தார். அதே போல் ஏற்கனவே விஜய் டிவியில் தொகுப்பாளினியாக பலருக்கும் பிரச்சயமான டிடி ஒரு பேட்டியில் பேசும்பொழுது தானும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நின்று கொண்டு பேசி கொண்டிருந்ததால் தான் தன்னுடைய முட்டியில் வலி ஏற்பட்டு அதற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் அது தவறாக செய்யப்பட்டதால் தனக்கு கால் வலி அதிகமாகிவிட்டதும் சொல்லியிருந்தாங்க. இப்போது அதிகமான நேரம் நிற்க முடியவில்லை. ஆனாலும் விஜய் டிவியில் உட்கார்ந்தபடியே ஏதாவது நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிறேன் என்று சொன்னதற்கு இப்போ வரைக்கும் வாய்ப்பு தரவில்லை நின்று வருத்தத்தோடு பேசியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் அப்போ நின்று கொண்ட வேலை பார்க்கும் பலருக்கு இந்த நிலைமை தானா, இவ்வளவு பிரச்சனை வருகிறது என்று தெரிந்த பிறகும் ஏன் சேனல் தரப்பில் இருந்து தொகுப்பாளர்களுக்கு உட்கார்ந்து பேசுகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தவில்லை அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வி எழுப்பி வந்துட்டுருக்காங்க. அதே போல் வரும் ஜூன் 22 மற்றும் 23ஆம் தேதிக்கான எபிசோடோட ப்ரோமோ வெளியாயிருக்கு. அதில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் 2 திரைப்படத்தில் இடம்பெற்ற வில்லேஜ் குக்கிங் சேனல் யூடியூபர் பேசிய கிளிப்ஸுகளை இந்த வார ப்ரோமோவில் பயன்படுத்தியிருக்காங்க. அதோடு இந்த வாரத்தில் பிரியாணி ஸ்பெஷல் என்றும் கூறப்பட்டிருந்தாங்க. 9 டேபிள்களிலும் 9 வகையான பிரியாணி இருக்க போது அதை டேஸ்ட் பார்க்க மக்கள் ரெடியா என்று ஆர்வத்தை தூண்டும் வகையில் ப்ரோமோவில் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ப்ரோமோ இணையத்தில் அதிகமாக கருத்துக்களை பெற்று வருது. ஏற்கனவே குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தயாரித்து வந்த மீடியா மேஷன் நிறுவனம் இப்போது சன் டிவியில் விஜய் டிவிக்கு போட்டியாக டாப் குக் டூப் குக் என்ற நிகழ்ச்சி தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியோடு டிஆர்பியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு அதிகமாக போட்டி இருக்கும் நிலையில் தங்களுடைய டிஆர்பிக்கு தக்க வைத்துக் கொள்வதற்காக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் கவரப்படுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி மக்களே.